நாங்க புலிவேட்டைக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு கொசு வந்து இங்க தொடையில கடிக்குது. புலிவேட்டைக்கு போகும்போது கொசுவை கடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கொசு உட்காந்து அடிப்போமா அப்படின்னு ஊதிட்டு போவோம். அது மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். கொள்கையற்ற கோட்பாடற்ற. நான் சத்தியமா சொல்றேன், ஒரு கட்சியில யாராவது ஒருத்தர் பேச்சாளர் இருப்பான், ஒரு கட்சியில் இருக்கிற எல்லாரும் பேச்சாளர் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தலைவர்கள் பேசுற சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க அண்ணன் சிக்டா சொல்லிருக்காங்க, டேய் சில பேர் பேரை மேடையில் பேசாதன்னு சொல்லிருக்காங்க, அதனால பேசல. தலைவர்கள் பேசுறத மேடையில் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் சினிமாவை மட்டுமே புகழா நினைச்சுக்கிட்டு, சினிமா வைத்து மட்டுமே ஆட்சியை பிடிச்சதா நினைச்சுக்கிட்டு சில பேர் வர்றான். 4 நிமிஷம் பேசுறதுக்கு 40 ரூபாய் துண்டறிக்கையை பார்க்கிறான். நம்பிக்கைன்னு வாயில வரல. நம்ம அரசியல் என்பது இதுக்கு ஐயா நம்ம நிறைய பேர் எங்க திமுக காரங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் கலைஞர் நல்ல மனுஷையா, ஸ்டாலின் மாதிரி கிடையாது. கலைஞர் அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீ சொல்றது கலைஞருக்கு என்ன சொன்னாங்க? என்னதான் இருந்தாலும் அண்ணா ஆட்சி மாதிரி வருமா? அண்ணாதான். கலைஞர் கொஞ்சம் அப்படி மேலோட்டமா இருப்பாங்க. கலைஞர் போன உடனே இப்போ கலைஞர் ரொம்ப அவருக்கு பரவாயில்ல, இவருக்கு அவர் எவ்வளவு பரவாயில்ல. இவர் வந்த உடனே எடப்பாடி இருக்கும்போது 4 வருஷம் எடப்பாடி ஐயோ குடும்பம். என்னதான் இருந்தாலும் எடப்பாடி ஆச்சு கொஞ்சம் நல்லாச்சு தான்றாங்க. இப்போ சத்தியமா சொல்றேன், உதயநிதி வந்தார்னா நாமளே ஸ்டாலின் வாழ்க அவரை மாதிரி வருமா? 1000 துண்டு சீட்டு பார்த்தாலும் அவர் துடுபிடிக்காம பேசுவாருங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய அழகே அழகுங்க. அவர் நடந்து வந்தா கம்பீர சரத்குமார் மாதிரி இருக்குங்க. நம்ம பேசுவோம், உதயநிதி வந்தா நம்ம பேசுவோம். அது மாதிரி இப்போ இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரு? ஸ்டாலின் துண்டு சீட்டு பார்க்கும்போது நம்ம துண்டு சீட்டு 2.0 நம்ம கிண்டல் பண்ணோம். அக்கா கார்த்திகால ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, துண்டு சீட்டு. இப்ப இல்ல, பொதுவா துண்டு சீட்டுமாங்க. அவரா துண்டு சீட்டு. இப்போ ஒண்ணு வந்திருக்கிறது A4 சீட்டு. அவராது 18 வயசுல ஒரு கட்சியில ஒரு இளைஞரணி ஆகி, இளைஞரணி மாநாடு போட்டு, துணை மேயர் ஆகி, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் துணை முதலமைச்சராகி, தட்டு தடுமாறி பிரசாந்த் கிஷோருக்கு 3000 கோடியை கொடுத்து காலில் கையில விழுந்து, சபரீசனுக்கு காலில் கையில விழுந்து எதையோ ஒண்ணு பண்ணி விட்டால கடிப்பேல வேலை பண்ணி, திரும்ப கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் காலில் விழுந்து ஒரு வேலையை பார்த்து முதலமைச்சர் ஆனாரு. இங்க வந்த உடனே முதலமைச்சர் சைட்டா நோ அமெரிக்கா நோ வில்லன் நோ காமெடியன், சைட்டா ஹீரோ. இந்த அமெரிக்க மாப்பிள்ளையா அதெல்லாம் ஆகாதுங்க, நம்ம வர்றோம் செய்யறோம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காப்ல. 4 நிமிஷம் பேச்சுக்கு நாக்கு குளறுது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவருடைய பேச்சை பாருங்க, ஒவ்வொரு கட்சியினுடைய பொறுப்பாளருடைய பேச்சை பாருங்க. ஆனா சமூக வலைதளத்தில் எவன் பேச்சா வருது? திமுக எத்தனை பேச்சா இருக்கான்? ஒருத்தன் பேச்ச யாருக்கா கேட்டீங்களா? இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல ஒருத்தன் பேச்ச பார்க்க முடியாது. எவனும் பேசவும் தெரியல, பேசவும் மாட்டான். அதிமுக செத்துருச்சு. 2 இலை அப்படி இருந்துச்சு, அதை ஆடு தின்னுகிட்டு இருந்துச்சு, தண்டு மட்டும் இருந்துச்சு. தண்டுல இலை முளைக்கணும் பார்த்தா தண்டுல தாமரை முளைச்சிருக்கு. 2 இலையை தின்னுச்சு தண்டு. என்னடா இது என்னடா? ஓ இது தாமரை இலைய போய் அப்படின்னு இப்பதான் தெரியுது. அது சோழியை முடிச்சிருச்சு. தாமரை வளர்ந்த குளம் உங்களுக்கு தெரியும்ல? தாமரை வளர்ந்த குளம் பார்த்திருப்பீங்க ஊர்ல. தாமரை எந்த குளத்துல வளரும்? எந்த குளத்துல சேர் அதிகமா இருக்கோ, எந்த குளத்துல புழுக்களும் எந்த குளத்துல இருக்கோ, அந்த கொடூரமா ரொம்ப கொடூரமா அந்த குளத்துல தாமரை முளைக்கும். இப்ப தாமரை அண்ணா அறிவாலயம் அது பேரு அவங்களுடைய அதிமுக அலுவலகத்தில் முளைச்சிருக்கு. அது நம்ம முடிஞ்சிருச்சு, அதான் அவங்களே முடிச்சுக்குவாங்க. நம்ம ஹச் ராஜாவும் மாமா நயினார் நாகேந்திரமே அந்த வேலையை செம்மனை செஞ்சிருவாங்க. அது நமக்கு வேலை மிச்சம், அதனால விட்டுறலாம். நமக்கு ஒரே எதிரி, இந்த இனத்தின் எதிரி, இந்த இனத்தை அழித்தொழித்த எதிரி, தொழிலாளருடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். போர் கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானுக்குமான சண்டை இந்த தேர்தல் களம். ஒரு வருஷம் அவங்க எல்லாத்துக்கும் மார்ச் மாசம் தேர்தல் பரப்புற நாங்க இப்பவே தொடங்கிட்டோம். திருப்பூர்ல தொடங்கிட்டோம். இன்னும் சின்ன ஒரு 10 நாள் உறுதியாயிரும். சின்ன வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய வேட்டை வேற மாதிரி இருக்கும். மணி வேற 9:45 ஆயிருச்சு. எனக்கு இல்ல,
பல பேர் 9 மணிக்கு மேல நிக்க மாட்டாங்க கூட்டத்தில். இன்னைக்கு லீவா? ஓ, அதனால தானா? அப்ப சரி, அப்ப சரி. கடை மட்டும் லீவா இருக்கும், பக்கத்து பூக்கடையில் பெட்டி கடையில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். உழைப்பிலிருந்து வெளியேற்றி ஒவ்வொருத்தரையும் குடிகாரனாக இந்த அரசு மாத்திருக்கு, குடி நோயாளியா மாத்திருக்கு. ஒரு அரசு அந்த அரசு நடத்துற கட்சியினுடைய கட்சி கூட்டத்தில் வெளிப்படையா பீர் பாட்டத்துக்கு வச்சுட்டாங்க. வெளிப்படையா உங்களுடைய குவார்டர் கோழி பிரியாணி இப்ப சோறு பீர் கேட்டா, ஏன் வெயிலுக்கு எதமா நாங்க கூலிங் பீர் கொடுக்க கூடாதா? அது கூட ஒரு கழக ஆட்சியில ஒரு கழக உறுப்பினருக்கு கழக ஊப்பிக்கு ஒரு பீர் குடிக்க உரிமை இல்லையான்றான். கடையை திறந்து வைக்கிறான், அவன் பீர் குடிக்க தான் செய்வான், அவன் கோட்டை அடிக்க தான் செய்வான். ஏன்னா மாத்திட்டான். ஒரு சமூகத்தை குடி சமூகமாக குற்ற சமூகமாக மாற்ற எல்லா வேலையும் ஈடுபட்டாச்சு. இதை சொன்னா தமிழ்நாடு அரசினுடைய உண்மை சரிபார்க்கும் குழு, நான் ஈரோடு கூட்டத்தில் பேசுறதுக்கு சரிபார்த்து போடுறான். நான் என்ன சொன்னா, கடந்த 2021 2024 வரைக்கும் 22,000 விபத்துகள் நடந்திருக்கு. அந்த விபத்துகள்ல பெரும்பான்மையாக மதுவால் மது குடித்து நடந்தால் ஏற்பட்ட விபத்துகள் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல, அதுல பாத்தீங்கன்னா 1532 பேர் தான் மதுவினால செத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க மது குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சிட்டாங்க. எப்படி செத்தது 1532, உயிர் படைச்சது 4000. உயிர் படைச்சு கை போனவன் கால் போனவன், அது நடப்பணம் தானே. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பெரும்பான்மையான விபத்துகளுக்கு காரணம் மது. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம். கால்நடைத்துறை நஷ்டத்தில் போகுது, பால்வளத்துறை நஷ்டத்தில் போகுது, போக்குவரத்துறை நஷ்டத்தில் போகுது, பள்ளிக்கல்வித்துறை வருமானம் இல்ல நஷ்டத்தில் போகுது, சிறைத்துறை நஷ்டத்தில் போகுது, வேளாண் துறை நஷ்டத்தில் போகுது. லாபத்தில் ஓடுற ஒரே துறை இந்த டாஸ்மாக் மட்டும்தான். அந்த டாஸ்மாக் மட்டும்தான் இந்த அரசாங்கம் பாஸ்மாக் வாங்குது. அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 10,000 ரூபாயிலிருந்து சம்பளத்தை உயர்த்தி கேட்டு பல வருஷமா போராடுறான். 2003 இருந்து இன்றைக்கு வரைக்கும் சம்பள உயர்வு இல்ல. காலையில 12 மணிக்கு கடையை துறக்கணும்னா 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இல்ல. அங்க கடையில இருந்து சரக்கு வித்துட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வழிபறி நடக்குது, கத்தி குத்து நடக்குது, கடைக்குள்ள பாட்டில் உடைச்சிட்டு குத்துறான், பீர் பாட்டில் மண்ணில உடைக்கிறான், கூலிங் இல்லைன்னு அடிக்கிறான் என்று கதறான். அந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுக்காகவும் தமிழ்நாட்டில் போராடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய தொழிற்சங்கம் தான். நீ நம்ம கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள், அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில சென்னையில போராட்டம் நானும் கலந்து கொண்டேன். கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இப்போ சொல்லியிருக்காங்க, டாஸ்மாக் தொழிலாளருக்கு சம்பள உயர்வு கொடுப்போம். எப்பவும் தெரியல, கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. கடையில நின்று வெரிகோஸ் பெயின் வந்துருச்சு. நமக்கு மது ஒழிப்புதான் நம் கொள்கை, பூரண மது விலக்குதான் நம் கொள்கை. ஆனாலும் இன்னைக்கு வேலை பார்க்கிற அவனுக்கான அடிப்படை உரிமையை, அந்த உரிமையை மீட்பது நாம் நம்மளுடைய தொழிற்சங்கத்துடைய முதல் பணி. எங்களுக்கு மதுவிலக்கு கட்டாயம், ஆனா வேலை பார்க்கிறான், வேலை பார்க்கிறவன் எங்காலா இருக்கிறான். இப்படி எந்த துறையிலும் எந்த தொழிலாளியும் நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அதை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, தூத்துக்குடி அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி, அது ஒரு சனியம் பிடிச்ச ஆட்சி, அது சாத்தான்குளமே சாட்சி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சட்டசபையில் பேசுறாங்க. அது துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சின்னா இது வெக்கங்கட்ட ஆட்சி, அதுக்கு வேங்கி வயலே சாட்சி. இது ஒரு அநீதியான அக்கிரமமான அயோக்கியத்தனமான ஆட்சி, அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியே சாட்சி. இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட அயோக்கியத்தனமான இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர இன்னும் இருக்கிற நாட்கள் வெறும் 360 நாட்கள் மட்டும்தான். இன்னும் 360 நாட்கள்ல இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. ஒட்டுமொத்தமான திமுக அதர பாதாளத்திலே போக போகிறது. திமுகவிலிருந்து வந்த கடைசி முதலமைச்சராக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்க போகிறார். திமுக குடும்பம் எப்படியெல்லாம் பொய் வழக்குகளை போட்டு எங்களை முடக்கினார்களோ, நாங்க பொய் வழக்கெல்லாம் போட மாட்டோம், உண்மை வழக்கே போடுவோம். உண்மை வழக்கு போடுவோம். காலம் மாறப்போகுது. 8.2 விழுக்காடு வச்சிருக்க நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துருவீங்களா? இது வரைக்கும் தேக்கி வைத்திருந்த எப்படி 7ஆம் அறிவு படத்துல
சூர்யா மொத்த சக்தியும் திரட்டி போதி தர்மனாக மாறி வில்லனை வீழ்த்துவாரோ அப்படி மொத்த சக்தியும் திரட்டி இந்த திமுகவை இந்த களத்திலே வீழ்த்துவோம். அனைவருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.